அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பிள்ளைகள். நான் கதைக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெளிவா விளங்கும் என்று நம்புறேன். யாருக்காவது என்னுடைய வாய்ஸ் வந்து இஷ்யூஸா இருக்குதுன்னு சொன்னால், நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு சொல்லலாம். நீங்க அன்மியூட் பண்ற ஆப்ஷன் நான் உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த Zoom கிளாஸஸ்ல நாங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா பிள்ளைகள், 2027 அண்ட் விரும்புற 2026க்காக அகவிசைகள் என்ற பாடத்தை பற்றி நாங்க இன்னைக்கு கதைக்க இருக்கிறோம். இது வந்து உங்களுக்கான முதலாம் தவணை பரீட்சை வெகு விரைவில் வருது என்றதால இந்த பகுதியை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். முக்கியமா இதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுப்போம் பிள்ளைகளுக்கான. ரைட். இந்த Zoom கிளாஸஸ்ல முக்கியமா நான் சொல்ல விரும்புற விஷயம், தயவு செய்து யாராவது உங்களுடைய பெயர்கள் இல்லாம அ ஏதாவது இந்த Oppo, Samsung அதேபோல iPhone A to Z, ரைட், ABCDEFGHIAK இந்த ஸ்டைல்ல யாருக்காவது பேர்கள் இருக்க மாரி இருந்தா, தயவு செய்து நீங்களா லீவ் ஆயிருங்க. அல்லாட்டி ரீநேம் பண்ணுங்க. சரிதானே? அப்படி இருந்தா நான் அத எப்படி கருதுறேன்னு சொல்லி கேட்டாப்புல, நீங்க ஸ்டூடண்ட்ஸ் இல்ல, வேற யாரோ இந்த கிளாஸஸ அப்சர்வ் பண்றதுக்காண்டி வாரீங்கன்றத நான் பார்க்கக்கூடிய மாரி இருக்கும். ஸோ அதான் அங்க இருக்கிற விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பேர மாத்திக்கொள்ளுங்க. இதுல ஏ, செட்டண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ ரிமூவ் பண்றத தவிர வேற வழி இல்ல. என்ன? ஸோ அதே மாரி டாட் என்ற பேர்ல எல்லாம் இருக்கிறீங்க. ஸோ மேபி ஸ்டூடண்ட்ஸா இருந்தா பெரும்பாலும் தங்கள ஹைட் பண்ண விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ் இல்லைன்றதால தான் நீங்க வந்து உங்கள ஹைட் பண்ணிக்கொள்ள வேண்டிய தேவையில வாரீங்க. ஸோ உங்களோட பேர் டீச்சர்ஸா இருந்தா கூட எனக்கு இஷ்யூஸ் இல்ல. தாராளமா நான் வந்து எல்லாரையுமே வரவேற்று கொண்டு போற ஒரு ஆள் தான். ஸோ அதனால டீச்சர்ஸா இருந்தாலும் உங்களோட ஏதோ ஒரு நேம சரி யூஸ் பண்ணுங்க. ரைட். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். அப்ப கவனிச்சு கொண்டீங்கன்னா பிள்ளைகள், நாங்கள் பார்க்க இருக்கிற இந்த பாடப்பகுதி உங்க எல்லாருக்குமே தெரியும். பௌதீக புவியியல்ல ம அ முக்கியமா முதலாவது பாடம் நீங்கள் தரம் 12 2027 பேட்ச் படிச்சிருப்பீங்கள். புவியியல் ஒரு அறிமுகம் என்ற பாடம். அதுக்கு பிறகு நீங்க 2வது பாடம் படிச்சிருப்பீங்கள். அ இந்த புவியியலுடைய பௌதீக அடிப்படைகள். அதுக்கு பிறகு நீங்க 3வது பாடம் படிச்சிருப்பீங்கள். அ இந்த புவி தொகுதி என்ற பாடம். 4வது புவியினுடைய அ முக்கியமான புவியினுடைய உட்கட்டமைப்பின் முக்கியமான பண்புகள் பற்றி நீங்க 4ஆம் பாடம் படிச்சிருப்பீங்க. 5ஆம் பாடம் வந்து உங்களுக்கு பூமியினுடைய நில உருவங்கள்ல செல்வாக்கு செலுத்தக்கூடிய அகவிசைகள் மற்றும் புறவிசைகள் என்ற இந்த பாடத்தை பற்றி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டா, அ படிச்சிருப்பீங்கள் ஏதோ ஒரு இடத்துல. ரைட். ஸோ அ என்ன விஷயம்னு சொல்லி கேட்டா பிள்ளைகள் கவனிச்சுக் கொள்ளுங்க வடிவா. இந்த பாடம் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி கேட்டா, அகவிசைகள் அதாவது அகவிசைகள்ன்ற வேர்ட் என்ன சொல்ல வருதுன்னு கேட்டா, நாங்க இங்கிலீஷ்ல இத எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் ன்னு சொல்லி சொல்லுவோம். இன் இங்கிலீஷ் நாங்க இது என்ன சொல்லுவோம் உங்ககிட்ட, எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் அதாவது அகவிசைகள். அதாவது புவியினுடைய உட்பகுதியில நிகழக்கூடிய விசை தொழிற்பாடுகள்ன்னு சொல்லி நாங்க அத சொல்லுவோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்துல இதுல வார ஒவ்வொரு பிள்ளைகள்லயும் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, கிளாஸஸ்ல கட்டாயம் என்னோட 1, 2 பேர் சரி, இந்த கேள்விகள் கேட்கும் பொழுது கதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அ அதேபோல இந்த சந்தர்ப்பத்துல நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஜானு சாருக்கு. ஸோ அவங்களோட குரூப்பின் மூலமாயும் பல மாணவர்கள் இதுல வந்திருக்கிறீங்க. ஸோ அதனால ஜானு சாருக்கும் இதுல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரைட். அப்ப கவனிச்சீங்கன்னா, இந்த எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் அல்லது அகவிசைகள் என்று சொல்ற இந்த விஷயம், புவியினுடைய உட்பாகத்துல இருந்து தொழிற்படுறதால, பூமியினுடைய நில உருவங்கள அது வந்து சேஞ்ச் பண்ணுது. அல்லது புதுசா புரொடியூஸ் பண்ணுது, உருவாக்குது. அல்லது அத அ அழிவடைய செய்யுது. இப்படி ஏதோ ஒரு விதமான செயற்பாட இந்த அகவிசைகள், அதாவது புவியினுடைய உட்பகுதியில இருந்து தொழிற்படுறதால, மேற்குறிப்பிட்ட சில விஷயங்கள் பூமியின் மேற்பரப்பிலும் சரி, புவியினுடைய உட்பகுதியிலும் சரி நடக்குதுன்றத நான் உங்களுக்கு சொன்னேன். ரைட். அப்ப இந்த அகவிசைகள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் பூமியினுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு முதலாவது எல்லாருக்குமே என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். இப்போ பூமியினுடைய ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரக்சர்ன்டா என்னன்னு கேட்டா, பூமியினுடைய அ கட்டமைப்பு. எப்படி பூமி இருக்குதுன்றத பத்தி கதைக்கிறது. அப்ப பூமியினுடைய உட்கட்டமைப்ப பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லாருக்குமே பார்த்திருப்பீங்கள். ஓடு, மூடி, மையம் ஆகிய 3 பிரதான பகுதிகளையும் எங்களுடைய பூமி வந்து என்ன செய்திருக்குன்னு சொல்லி கேட்டா கொண்டிருக்கு. ஓடு, மூடி, மையம். ரைட். அப்ப இந்த ஓடு, மூடி, மையம் ஆகிய பகுதிகள்
ஓகே கைஸ், அப்ப ஓடு மூடி மையம் ஆகிய பகுதிகள் எங்களோட பூமியில வந்து என்ன செய்யணும் சொல்லிக்கிற உள்கட்டமைப்பாக காணப்படுது. அதுல நீங்கள் எல்லாருமே ஆரம்பத்துல படிச்சிருப்பீங்க. ஓடு என்று சொல்றது எப்படின்னு சொல்லி கேட்டா, பூமியினுடைய மேற்பரப்புல காணப்படக்கூடிய ஒரு மென்மையான அல்லது சாஃப்டான ஒரு பகுதின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு புவியினுடைய உட்பாகத்தை எடுத்துக்கொண்டா அதனுடைய திணிவில வெறும் 1% தான் இந்த புவி ஓடு என்றது பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இந்த பூவியினுடைய மொத்த திணிவை 100% கருதினா புவியினுடைய மேற்பகுதி வெறும் 1%. அதுல இருந்து விளங்கிக் கொள்ளுங்க, புவியினுடைய ஓட்டு பகுதி சரியான மெலிதான இல்லாட்டி ஒரு சொஃப்டான பகுதி என்றதை விளங்கிக் கொள்ளுங்க. சும்மா உங்களுடைய மொழி நடைக்கு வர சரிதானே. இப்ப அந்த விஷயத்துல ரெண்டாவதா இருக்கிற படை என்னன்னு கேட்டா நாங்கள் மூடி என்று சொல்லி சொல்லுவோம். ஓடுக்கு அடுத்தது மூடி. இந்த ஓடை நாங்கள் கிரஸ்ட்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி மூடியை நாங்கள் மேண்டில் சொல்லுவோம். அப்ப இந்த மூடி பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதாங்கன்னு கேட்டா, இது வந்து கொஞ்சம் பூவினுடைய மொத்த திணிவுல 3/2 பகுதியை கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல நீங்க அதுக்கு கீழே பார்த்திருப்பீங்கன்னா மைய பகுதி இருக்கும், அதாவது கோர்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த கோர் என்று சொல்லப்படுகின்ற பூவினுடைய கோள வகம் அல்லது மையம், அதுவும் அதிக அளவிலான வெப்பத்தையும் அமுக்கத்தையும் கொண்டிருக்கும். ரைட். சோ இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதால போர்டுக்கு வரேன். எனக்கு ஒரு 1 minute டைம் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் போர்ட் கிளியரா இருக்குமென்னு நம்புறேன் பிள்ளைகள். போர்ட் கிளியரா இருக்கா? ரைட். கிளியரா இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கொடுங்க. கிளியரா இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு என்ன விஷயம்னு சொல்லி சொல்லிக் கொள்ளுங்க. பேசாம இருக்காதுங்க. சாரி, பேசாம தான் இருக்கணும், வேற வழி இல்லை. நான் மீட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாரும். ரைட். ஓகே, அப்ப கவனிச்சு கொண்டீங்கன்னா பிள்ளை, இந்த அகவிசை கன்செப்ட் நான் புவியினுடைய ஓடு. ரைட். இது வந்து புவியினுடைய மெல்லியதான ஒரு லேயர் உண்டு. அதுக்கு கீழே நாங்க பார்த்தோம்னா மூடி பகுதி, கீழே நாங்க கோர் அதாவது மைய பகுதி. அதே மாதிரி இதை நாங்கள் மூடின்னு சொல்லுவோம். அதுக்கு மேல நாங்க ஓடுன்னு சொல்லுவோம். சோ இந்த ஓடுன்ற பகுதி சரியான ஒரு சாஃப்டான பகுதி இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்ப இதை கதையா விளங்கி கொண்டீங்கன்னா இந்த பாடம் ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை வந்து நோட்ஸா நீங்க கேரியா படிக்க வலிக்கிட்டீங்கன்னு சொன்னா கடினமானதா இருக்கு. ஸோ அதனால திருப்பி சொல்றேன், படியா வழங்கி போடுறது ட்ரை பண்ணுங்க. புவியில உட்பகுதி என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா, கிட்டத்தட்ட நீங்கள் 8ஆம் வகுப்பு படிக்க கிரேட் 8 நீங்க படிச்சு கொண்டிருக்கிற டைம்லயே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சூரியனுடைய வெளிப்பகுதி வெப்பநிலை கிட்டத்தட்ட 6000 பாகசின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சூரியனுடைய வெளிப்பகுதி வெப்பநிலை. ரைட். அதே ஈக்குவல்லாம் இந்த பூமியினுடைய உட்பகுதி வெப்பநிலை. சோ அந்த கோரனுடைய வெப்பநிலை கிட்டத்தட்ட எவ்வளவு ஆயிருக்கும்னு கேட்டா அப்ராக்சிமேட்லி 6000 பாகசி. அப்ப உங்களை எல்லாருக்குமே தெரியும், அடுப்புல கேட்டில் வச்சிருப்பீங்க, பிளேண்டியோடு குடிக்க போறீங்க. சோ அதனால தண்ணியை வந்து கொதிக்க வச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 100 பாகசிக்கு வந்த உடனே என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா கொதிக்க வைக்கணும். நீரின் செய் 100 பாகசியில கொதிக்கும். அதே போல ஒரு ப்ராசஸ் தான் சொல்லி கேட்டா, இந்த ஆஹ் புவியின் உட்பகுதியிலேயும் கிட்டத்தட்ட 100 பாகசிக்கே இந்த நீர் இந்த அளவு நிலைமைன்னு கேட்டா 6000 பாகசிக்கு என்ன மாதிரி இருக்கும்ன்றதை ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணிக்கணும். அப்ப புவியினுடைய உட்பகுதியில இவ்வளவு வெப்பம் இருக்கீங்கள, ஆட்டோமேட்டிக்காவே நீங்க சயின்ஸ் லெவல்ல படிச்ச எல்லாருக்குமே தெரியும், வெப்பம் கூடுதல் சொன்னா அமுக்கம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். இப்ப வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அமுக்கமும் அதிகரிக்க போகுது. ஸோ இதே சேம் ப்ரோசஸ் தான் புவியினுடைய உட்பகுதியை நோக்கி கீழே போக போக வெப்பநிலை என்ன செய்யும்? அதிகரிக்கும். அமுக்கம் என்ன செய்யும்? அதுவும் அதிகரிக்கும். இதனால உள்ளுக்குள்ள வெப்பமும் கூட இருக்கும் போது அமுக்கமும் கூட இருக்கும் போது இந்த ரெண்டுடைய செயல்முறையின் காரணமாக உள்ளுக்குள்ள நிறைய ப்ரோசஸ் நடக்கும். அதாவது பூமியினுடைய உட்பகுதியில நிறைய செயல்முறைகள் நடக்கும் போது அதுல குறிப்பா சொல்ல போனா காந்தவியல் செயற்பாடுகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காந்தவியல், அதே போல மேற்காவகிரோட்ட செயல்முறைகள், இப்படியான பெயர்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இந்த அமுக்க விசைகள், வெளி விசைகள், இதுகள் எல்லாமே நீங்க கட்டாயம் கேள்விப்பட்ட வேர்ட்ஸ். அப்ப இதெல்லாம் ப்ரோசஸை நாங்க சேர்த்து தான் என்ன சொல்றோம்னு கேட்டா அக விசை என்று சொல்றோம்.
அதாவது எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ். அப்ப அக விசைகள்ன்றது நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த புவியில உட்பகுதியில இருந்து என்ன நடக்கும் போது அதிக அளவுல மெக்மான்னு சொல்லப்படுற எரிமலை குழம்புகள் காணப்படும். அதாவது திரவ நிலையிலையும் திண்ம நிலையிலையும் இங்க என்ன நடக்க போகுதுன்னு இந்த நெருப்பாக குழம்புகள் இருக்கும், கொதிச்சு கொண்டு. அப்ப பூமியில இந்த மேல் மூட்டு பகுதிகள் சொப்டா இருக்கைகள் என்ன நடக்க போகுது, இந்த அமுக்க விசைகள், விழு விசைகள், காந்தவியல் விசைகள் இப்படியான செயற்பாடாது எப்படியாச்சும் பூமிக்கு வெளியில, அதாவது ஒரு சொப்டான பகுதியின் ஊடாக வெளியில போகும்னு சொல்லி என்ன செய்யும், இந்த மெக்மா குளம் எல்லாமே டிரைவர். அப்ப இதனாலதான் பூமியில அப்படியே மெக்மா குளம்புகள் வந்து வெடிச்சு சிதறி ஒரு பூங்கோடியத்தை பிறகு நீங்க எரிமலை சொல்லி. அதே மாதிரி இந்த மெக்மா குழம்புகள் மற்றும் அதனால் சார்ந்த விசைகள் ஏற்படையுள்ள பூமியில கவசப்பிரமிடுகள் அசைவடை செய்யப்படையுள்ள இந்த புவி நடுக்கம் என்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மலைகள் உருவாகிறது பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பள்ளத்தாக்குகள் உருவாகிறது பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதே அடிப்படையாக இந்த விசைகள் நான் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டா பூமியில நில உருவங்களை மாற்றி அமைக்குது. அப்ப தனியா அகவிசம் மட்டும்தான் பூமியில நில உருவங்களை மாற்றி அமைக்குதான்னு கேட்டா இல்ல. எதுக்கு மாற்றி அமைக்குதுன்னு கேட்டா புறவிசைகளும் பூமியில நில உருவங்களை என்ன செய்வாங்கன்னா மாற்றி. அப்ப புறவிசை தொழிற்பாடுகளும் என்ன செய்யுன்னு சொல்லிக்கிட்டா பூமி மேற்பரப்புல நில உருவங்களை சேஞ்ச் பண்ணும். ரைட். இப்ப நான் பார்க்க வந்த டாபிக் அகவிசையா இருக்கிறதால நான் அதை மட்டும் புறவிசை வரைக்குல அது சம்பந்தமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். இப்போ பூமியில நாங்கள் வந்து முக்கியமா காணக்கூடிய நில உருவங்களை வந்து என்ன செய்யணும், பூமியில இருக்கிற நில உருவங்களை பிரதானமா 3 வகையா பிரிச்சு படிக்கும். சரிதானே? இதுல முதலாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முதலாம் வகை நிலம். ரெண்டாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 2ஆம் வகை நிலம். மூன்றாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 3ஆம் வகை நிலம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். இப்ப இந்த 3 வகையான நில உருவங்களும் பூமியில காணப்படுது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸுக்கு வாரத்துக்கு முதல் இன்னும் ஒரு கொஞ்சம் பேக் ஸ்டோரி போகுது. பூமியில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிள்ளைகள், பூமி ஆரம்ப காலத்துல முழுக்க முழுக்க ஒரு நெருப்பு பந்தாகத்தான் இருந்து பிறகு கொஞ்ச காலம் போயிட்டுல பனிக்கட்டியா மாறுது, ஃபுல்லாவே பனிக்கட்டி காலங்களாக மாறுது. அதுக்கு பிறகு என்ன நடந்துட்டு கேட்டா இந்த மத்திய ஓட்டுக்கு அண்மித்த பகுதியில இருந்து சூரிய வெப்பநிலை காரணமா வளிமண்டலம் எல்லாம் பூமியில உருவாகின பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே 2 பக்கம் விலகி விலகி பனிக்கட்டிகள் வந்து பூமியில வடக்கையும் தெற்கையும் தான் இன்னைக்கு பனிக்கட்டி இருக்கு. இதுவும் ஒரு காலத்துல இல்லாமல் போகலாம். பூமியில சேஞ்சஸ் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்க போகுது. அப்ப பூமியில ஆரம்ப காலத்துல நான் சொன்ன மாதிரி நெருப்பு பந்தா இருந்தது, பிறகு பனிக்கட்டியா இருந்தது. இப்படி இருக்கல ஆரம்பத்துல கண்டங்களும் சமுத்திரங்களும் பூமியில தோற்றம் பெறையில. அப்ப இந்த அகவசிகளால பூமியில என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டா நிறைய விதமான இந்த எரிமலை வெடிப்புகளும் சரி, அகவசிகளான நிறைய தீவுகளும் சரி என்ன செய்யணும்னா உருவாகிடுது பூமியுமே பிறகு. அப்ப ஆரம்ப காலத்துல எல்லாமே ஒன்றா இருந்ததால நிலங்கள் எல்லாமே தீக்கு தீக்கா இருந்து ஒன்றா இருந்து ஏதோ ஒரு போமாட்டில இருந்திருக்கும். பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டா இந்த புவியில நடந்த அகவிசை மாதிரியான செயற்பாடுகள் கண்டங்கள் உருவாகி, அதாவது பெரிய அளவிலான நில உருவங்கள் வந்து பூமியில என்ன செய்ய வலிக்குதுன்னு சொல்லி கேட்டா முதல்ல தோற்றம் பெற வருகிச்சு. அப்ப முதல்ல பூமியில பாரிய அளவான நிலங்கள் உருவாகினது, அதைத்தான் நாங்க சொன்னாங்க கண்டங்கள். இப்ப முதல் தோற்றம் பெற்ற நில உருவத்தை நாங்கள் 1ஆம் வகைகள் எடுத்துக்கொள்வோம் கண்டங்கள். 2வது அதனோட நாங்கள் எந்த ஒரு நில உருவத்தை நில உருவம் சொல்றதை விட சமுத்திரங்கள். இப்ப கண்டங்களும் சமுத்திரங்களும் 1ஆம் வகை நில உருவத்துக்குள்ள அடங்கும். அதே போல இப்ப கண்டம் ஒன்று உருவாயிட்டது, அது 1ஆம் வகை நில உருவம். இந்த கண்டத்துக்குள்ளதான் 2ஆவதா எது உருவாகும் கேட்டா மலைகளாக இருக்கட்டும், பள்ளத்தாக்குகளாக இருக்கட்டும், ஏழு சமவெளிகளாக இருக்கட்டும், இதுகள் எல்லாமே கண்டத்துக்குள்ளதான் வரும் அல்லது சமுத்திரத்துக்குள்ளதான் வரும். அப்ப இந்த 2க்குள்ளேயும் வாரதால 2ஆவதா இருக்கிறதால நாங்க 2ஆம் வகை நில உருவங்களுக்குள்ள மலை தொடர்கள், அதே மாதிரி சமவெளிகள் இப்படியான விஷயங்களை நாங்க 2ஆம் வகை நில உருவங்களுக்குள்ள பார்க்கிறோம். பள்ளத்தாக்கு 2ஆம் வகையாயும் வரும், 3ஆம் வகையாயும் வரும். ஏன்னு கேட்டா அகவிசையாலையும் பள்ளத்தாக்கு உருவாகலாம், புறவிசையாலையும் பள்ளத்தாக்கு உருவாகலாம். இப்போ 3ஆம் வகை நில உருவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இது முழுக்க என்னதானு கேட்டா ஓடும் நீர், காற்று, கடலலை, பனிக்கட்டியாரன்னு சொல்ற புறவிசை காரணிகளால உருவாகுது. சோ இது புறவிசைகளால உருவி கருவிகளால பிரிவு காரணிகளால உருவாக்கப்படுற நில உருவங்களா இருக்கு. நதி ஒன்று ஓடுறதால நில உருவம் தோற்றம் பெறலாம் அல்லது அரிக்கப்படலாம். ஏதோ ஒரு செயல்முறையால நில உருவம். அப்ப என்ன விஷயம் வடிவா கவனிச்சு கொடுங்க,
இந்த முதலாம் வகை நில உருவமும் இரண்டாம் வகை நில உருவமும் பிரதானமாக அகவிசைகளால் உருவாக்கப்படுது. மூன்றாம் வகை நில உருவம் புறவிசையினால உருவாக்கப்படுது. சொன்ன விஷயம் விளங்கிச்சா? எல்லாருக்குமே கிளியர்? ஒரு சாட்ல ஒரு சின்ன ஃபீட்பேக் கொண்டு போடுங்க. அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஹோஸ்டா இருக்கிற ஐடிக்கு ஒரு குயிக்கா. குயிக்கா சொல்லணும். உங்களுக்கு ஓகேயா இருக்கா? கிளாஸஸ் கிளியரா? ஏதோ ஏதோ ஒரு ஃபீட்பேக் ஒன்று இருக்கு நானே மனசுல. டைம் பாஸுக்கு வந்தா தேவையில்லை, பிரச்சனை இல்லை, நீங்க லீவ் ஆகலாம். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது எடுத்துட்டு போக வேண்டும் வராக்கள் இது ஒரு ஃபீட்பேக்கை தரலாம். ஏன்னா அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷன். இப்ப நான் உங்களுக்கு படிங்கன்றதுக்கு மோட்டிவேஷன் தர மாதிரி நீங்க தர ரெஸ்பான்சஸ் தான் ஒரு டீச்சரான எங்களுக்கு மோட்டிவேஷன். ஸோ ஒரு இலவசமா ஒரு வகுப்பு செய்யறோம்னு சொல்லி கேட்டா அந்த வகுப்பு எங்களுக்கான ஒரு டைமை உங்களுக்காக ஒதுக்கி வரோம். ஸோ இப்போ நாங்கள் இது எந்த விதமான நோக்கங்களும் இல்லாம கிட்டத்தட்ட பார்க்க போனா பிள்ளைகள் வந்து சரி நம்மளுக்கு ரெண்டு பிள்ளைகள் தெரிஞ்சு கொள்வது உண்டு, அதே மாதிரி ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு அடுத்தது. ரைட், குயிக்கா இருக்கா? ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா அடுத்த பகுதிக்கு போகலாம். ரைட். சோ அப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். நில உருவத்தை பற்றி காய்ச்சி முடிச்சிருக்கிறோம். அடுத்த பகுதிக்கு நாம போகிறோம். அடுத்த பகுதி என்ன கேட்டா இந்த அகவிசையினுடைய முக்கியமான வகைப்பாடுகள். அகவிசையினுடைய வகைப்பாடுகளை பற்றி கழிக்கணும். வடிவா கவனிச்சு கொள்ளுங்க எல்லாருமே. அகவிசை என்ற கன்செப்ட் வந்து உங்களுடைய டீச்சர்ஸ் கைடின் படி, உங்களுடைய ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியின் படி, ரைட், டிரெக்டா எடுத்த உடனே கண்டவாக்க விசை மலையாக்க விசை என்று பிரிக்கப்பட்டிருக்கு. நான் கொஞ்சம் சொல்ல போற விஷயம் வந்து குழப்பலாம், பட் நான் சொல்றத வடிவா அவதானிச்சு கொள்ளுமோ குழப்பாம சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். சரிதானே? ரைட். இப்ப அகவிசைகள் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இப்ப பூமியில ஏற்படுகின்ற விஜய் தொழிற்பாடுகள் அகவிசை முக்கியமானது. இதை நாங்கள் ரெண்டா பிரிக்கிறோம். அகவிசை என்ன செய்ய போறோம்? ரெண்டா பிரிக்க போறோம். நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு சும்மா தேடினீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் சொல்லி அடிச்சீங்கன்னு சொன்னா ரெண்டு விட வரும். ஒன்று ஸ்லோ ஃபோர்ஸஸ் அல்லது ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ், ரெண்டாவது ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அல்லது ஃபாஸ்ட் ஃபோர்ஸஸ் சொல்லி. அதாவது என்ன? மெதுவான அசைவுகள், விரைவான அசைவுகள். இப்ப மெதுவான அசைவுகள் சொல்றது என்னன்னு சொல்லி கேட்டா இது வந்து புவியோட்டு விருத்திக்குரிய அசைவுகள்னு சொல்லி இதுக்கு ஒரு மரபு இருங்க சொல்றது. புவியோட்டு விருத்திக்குரிய அசைவு, புவியோட்டு விருத்திக்குரிய அசைவுகள். விரைவான அசைவுகளை புவி நடுக்க அசைவுகள்னு சொல்றது. என்ன? பூமியை நடுங்க செய்கின்ற அசைவுகளாக அது. இது நடுங்க செய்யாத சொல்றது கேட்டா இல்ல, இது வந்து சரியான ஸ்லோவா நடக்கக்கூடிய ப்ரோசஸ். ஒரு மலை ஒன்று உருவாகணும்னா பல மில்லியன் கணக்கான வருடங்களாகும். அதனால அது யாருக்குமே தெரியாது உருவாகுதுன்னு. மலை வளருதுன்னு தான் கிடையாது சொல்லுவாங்க. ஸோ பார்க்க போனா இது மெதுவான ப்ரோசஸா இருக்கு. அப்ப இந்த மெதுவான இந்த புத்தியோட்டு இருக்கக்கூடிய அசைவுகளை தான் நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். அந்த கண்டவாக்க விசைகள், மலையாக்க விசைகள். இது டீச்சர்ஸ் கையில எப்படி இருக்குதான்னு கேட்டா இல்ல, டீச்சர்ஸ் கையில எப்படி இருக்குன்றத சொல்லிக்க போறேன். டீச்சர்ஸ் கையில இருக்கிறது இப்படிதான். அகவிசைகளை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று கண்டவாக்க விசைகள், இரண்டாவது மலையாக்க விசைகள். எதன்படி? ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டி. சரிதானே? அப்ப கண்டவாக்க விசைகளை நாங்க மறுபடிய சொல்றோம் பிள்ளைகள், குத்தான விசைகள், நிலை குத்து விசைகள், செங்குத்தான விசைகள், இப்படி எல்லாம் நாங்க சொல்றோம். அதே மாதிரி ஆரை விசைன்னு சொல்லுவோம். இதுல வந்து என்ன கேட்டா கண்டவாக்க விசை என்பது மறுபடி. மலையாக்க விசை நான் சொல்லுவோம் கிடையான விசைகள். அதே மாதிரி தொடுகோடல் நெடுங்கோட்டு விசைகள், இப்படி என்று நாம சொல்லுவோம் மலையாக்க விசைகள் வச்சு. இந்த கண்டவாக்க விசைகள் பிள்ளைகள் ரெண்டு வகையில இருக்கும். ஒன்று மேல் நோக்கிய விசைகளாக இருக்கலாம் அல்லது கீழ் நோக்கிய விசைகளாக இருக்கலாம். கண்டவாக்க விசை என்றது இந்த பேருக்கான அர்த்தமே கண்டம் என்ற மாதிரியே கற்பனை பண்ணி கொள்ளுமோ.
கண்டம்ன்றது மிக விசாலமான நிலத்திணி தானே. சோ அது மாதிரி கண்ட வாக்க விஷயன்றதும் மிக விசாலமான பரப்பளவில தொழிற்படக்கூடிய விசை தொழிற்பாடா இருக்கு. இப்ப கண்டம் ஒன்று உருவாகினது என்னத்தால? இந்த கண்டவாக்க விஷயம். சமுத்திரம் ஒன்று உருவாகினது என்னத்தால? இந்த கண்டவாக்க விஷயம். சோ அதனால அந்த பேர். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மலையாக்க விசை. மலையாக்க விசைகள் நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ரெண்டாவது ஒன்று வந்து இழு விசைகள், ரெண்டாவது அமுக்க விசை. இழு விசைகளினால என்ன வருமென்று கேட்டால் குறைகள் என்ற நில உருவங்கள் உருவாகும். அமுக்க விசையினால என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டா மடிப்புகள் என்ற நில உருவங்கள் உருவாகும். சொன்ன விஷயம் நினைச்சா அப்ப ஒன்று இழு விசையினால குறைகளும் அமுக்க விசையினால மடிப்புகளும் உருவாகும். அப்ப இதுதான் அகவிசையில ஆசிரியர் அறிவிப்பு வழிகாட்டி அடிப்படையாக கொண்டு ஒரு சின்ன வகைப்பாடு ஈஸியா விளங்குறதுக்காண்டி சாட் போட்டுருக்கு. திருப்பி மக்கள் ஞாபகப்படுத்திட்டு போறேன். அகவிசைகளை பிள்ளைகள் நாங்க 2 பிரதான வகையில பிரிக்க போறோம். ஒன்று கண்டவாக்க விசைகள், 2வது மலையாக்க விசைகள். கண்டவாக்க விசைகள் வந்து குத்தான விசை, இல்லை குத்து விசை, செங்குத்து விசைகள், ஆர விசை முதலான பெயர்களாலையும், மலையாக்க விசைகள் கிடையான விசை, நெடுங்கோட்டு விசை, தொடுகோட்டு விசை முதலான பெயர்களாலையும் அழைக்கப்படும். இதுல கண்டவாக விசைகள் மேல்கீழாக தொழிற்படக்கூடியவை, அதாவது மேலேயோ அல்லது கீழேயோ இறங்கி ஏறக்கூடிய மாதிரியான விஷயம் இருக்கும்போது மலையாக விசைகள்ன்றது எழு விசைகளாகவோ அல்லது அமுக்க விசைகள்னு சொல்லி 2 வகையா பிரிக்க போறோம். இப்ப எப்படி என்று சொல்லி கொஞ்சம் மேலதிகமாக கவனிச்சுக்கணும். இப்ப மேல்கீழாக தொழிற்படுறதுன்னு சொல்லி கேட்டா இப்படித்தான் நாம படம் பண்ணிருக்கோம். இப்படி படம் இது மேல தொழிற்படும். அதே மாதிரி கீழன்னு சொல்றதுக்கு நான் படம் எடுத்துக்கணும். கீழே இறங்குறது மேலே இருக்கிறத கண்டம் வந்து கீழே இருக்கிறத நான் சமுத்திரம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சமுத்திரங்களுக்கு அந்த சமுத்திர படத்துக்கு மேல நீர் நிற்க போடுறேன். அதே மாதிரி இழுவிசைகளுக்கு எப்படி படத்தை நாங்க நீ நானும் கோவம்னு சொல்லி 2 பக்கம் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணி போன மாதிரி கற்பனை பண்ணி கொடுத்தானே. நீ நானும் நேதம் அல்லது நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நாங்கள் எதிர்வு கேட்டகரியில ஒரு ஆள் நோக்கி ஈர்க்கப்படுறது. அம்புக்குறிதான் நீங்க இருக்கிற இம்பார்ட்டன்ட். அப்ப இழு விசைகள், அமுக்க விசைகள் மற்றும் மேல்நிலையான கண்டவாக்க விசைகள், கீழ்நிலையான கண்டவாக்க விசைகள் பற்றி பார்த்துக்கோம். இதெல்லாம் கிளியரா குயிக்காக செட்டில் சொல்லி. இதுல யாரோ திருப்பி இருக்கா சொல்லுங்க சார்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் வந்து கேட்டா இதுல இருக்கிற நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் அல்லது காமன் குரூப் இருக்குது. அதுல நான் என்னுடைய யூடியூப் சேனல் லிங்க் போடுவேன். அந்த யூடியூப்ல நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்க விரும்புகிறார்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். வீடியோஸ் ஏதாவது போட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது என்னுடைய பேர்லயே இருக்கும் மிஸ்டர் சுஷாந்த் செல்வா அந்த பேர்ல வரும். அதாவது வீடியோ போடுறது கூட பட் இந்தியான் வீடியோ வந்து வரும். மிஸ்டர் சுஷாந்த் செல்வான்ற யூடியூப் சேனல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்கு பிள்ளைகள். அதுல வந்து உங்களுக்கு கேள்விகள் சும்மா போடுறேன். கேள்விகள் நீங்க விடையெல்லாம் நீங்களே அதுல டிக் பண்ற மாதிரி மார்க் பண்ற மாதிரி அப்படி ஒரு ஆப்ஷன். இந்த ஸ்டீக்கர்ஸ்ல செலக்ட் பண்ற மாதிரி அப்படி கொஞ்சம் சும்மா ஃபன் ஃபேக்ட்ஸ் மாதிரி சின்னதான இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிற மாதிரியான இருக்குது வாட்ஸ்அப் சேனல். நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல போயிட்டு தேடினீங்கனாலே சும்மா சர்ச் பண்ணீங்கனால வேற வாட்ஸ்அப் சேனல் தேடுங்க சுஷாந்த் செல்வாங்க சேனல் வேற. ஓகே, அப்ப இது வந்து அகவிசைகளுடைய முக்கியமான வகைப்பாடுகளா இருக்கு. அதுல நாங்கள் ஒவ்வொன்றை பற்றியும் தனி கதைக்க போறோம். முதலாவது பிள்ளைகள் இந்த அகவிசை இந்த பாடத்துல கன்செப்ட் அப்படியும் 3 பகுதி இருக்கு. பாடத்தை வழங்கி கொண்டு பிறகு பாடத்துக்குள்ள மேல நிகழ்ச்சி போறோம். அகவிசை என்ற பாடத்துல 3 விஷயத்தை பற்றி படிக்க போறோம். ஒன்று நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிற இந்த இழுவிசைகள் அமுக்க விசைகள் தொடர்பான விஷயம். அதனால வர குறைகளும் அதே போல மடிப்புகளை பற்றி படிக்கும். 2வது விஷயம் இருக்குது கருதுகோள்கள் பற்றி படிக்கும். கருதுகோள்கள் 2 இருக்குது.
ஒன்று வந்து கண்ட நகர்வு கருதுகோள் படிப்போம். அதே மாதிரி தகட்டு அசைவு கருதுகோள் இருக்கு, அதே மாதிரி ரெண்டு. மூன்றாவதுல அகவிசையினால வரக்கூடிய சில தொழிற்பாடுகள், அதாவது நாங்கள் எரிமலைகள், புவிநடுக்கங்கள், சுனாமி ஆகிய மூன்றை பற்றி ஸோ அதை நான் இணக்கவண்ட ரீதியில கடந்து என்ன விளங்குறதுன்னு சொல்றோம். ஒன்று எரிமலை, சுனாமி, அதே மாதிரி புவிநடுக்கம், இந்த மூன்றை பற்றியும் படிக்கும். இந்த ஒவ்வொன்றையுமே படிச்சு முடிச்சாதான் அகவிசைன்ற பாடம் கம்ப்ளீட். அப்ப நாங்கள் இப்ப காய்ச்சி கொண்டிருக்கிறத பற்றி எழு விஷயம், அமுக்க விஷயம், அதனால வர குறைகளை மதிப்புகளை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கோம். ஸோ மேபி அடுத்த கிளாஸுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குமா இருந்தா கண்ட வாக்கு சொல்லி கண்ட நகர்வு கருதுகோளையும் தகட்ட செய்ய கருதுகோளையும் பார்க்கலாம். சரிதாங்க, ரைட். அப்ப நாங்கள் அகவிசையினால வரக்கூடிய மடிப்புகளை பற்றி முதலாக கதைக்கு போகும்போதே வடிவா கவனிச்சு கொள்ளும். மடிப்புகளை வடிவா நாங்கள் ஓடர் படுத்திக் கொள்வோம். ஒன்று வந்து சமச்சீர் மடிப்பு, ரெண்டாவது சமச்சீரற்ற மடிப்பு, மூன்றாவது தலைகீழ் மடிப்பு, நாலாவது குனிந்த மடிப்பு, அஞ்சாவது மேலுதற்கு மடிப்பு, ஆறாவது விசறி மடிப்பு, ஏழாவது மேல் மடிப்பு பிளஸ் கீழ் மடிப்பு, அதோடு சேர்த்து மேல் மடிப்பில் மடிப்பெண்டும் கீழ் மடிப்பில் மடிப்பெண்டும் படிப்போம். அதாவது அதுதான் உண்மையிலே நில உருவம். என்ன? மேல் மடிப்பில் மடிப்பு, கீழ் மடிப்பில் மடிப்பு. ரைட். இந்த ஏழை முறுக்க சும்மா டப் பண்ணி ஞாபகப்படுத்திக்கோங்க. கைஸ், இதுல இந்த குரலை வித்த காட்டுறேன்னு சொன்னா தயவு செய்து கிளாஸுக்கு வராதுங்க. சரிதானே? ரைட். அதாவது இந்த குரலை வித்தியன்னு கேட்டா எங்களோட ஒரு பாசிட்டிவ் சொல்லுவாங்க. அந்த கிளாஸஸை குழப்புற மாதிரி செயற்படாது. இந்த ஒயிட் போர்ட் சே ஆகுன்றது வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு ரெண்டு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கொண்டு போங்க. சரி, இப்ப இந்த பகுதியில ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா பிள்ளைகள் இதுக்கான படங்களை பார்ப்போம். உங்களுக்கு வடிவா சொல்றேன், ஞாபகம் வச்சு போகும்போ அமுக்க விஷயம் என்னன்னு கேட்டா பிள்ளைகள் இரண்டு விசைகள் ஒன்று நோக்கி ஒன்று ஒருங்குறது. இப்படி ஒன்று நோக்கி ஒன்று என்ன செய்யும்? ஒருங்கும். இதனாலதான் மலைகள் உருவாகும்னு சொல்லி பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள், இப்படி ஒரு இந்த ரெண்டுமே ஒருங்கிச்சல் சொன்னா என்ன நடக்கும்? இப்படி ஒரு மடிப்பு உருவாகும். இப்படி ஒரு மடிப்பு என்ன செய்யும்? உருவாகும். இது நாங்கள் மலைகள் மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோம். மலைகள் இப்படிதான் உருவாகும். சரிதானே? அப்ப இந்த மடிப்புகள்ல நான் வடிவா கவனிப்போ இதை நான் ஒரு வீடியோட கிளாஸ் முடிகிற டைம்ல காட்டுறேன். என்ன காப்பிரைட் இஷ்யூ வரும், அதனால ரெக்கார்டிங் முடிச்ச அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு வீடியோ. அப்ப என்ன விஷயம் கேட்டாப்புகள், இந்த மடிப்புகள் என்ன சொல்லணும்னு சொல்லி கேட்டா இரண்டு, இப்ப நீங்க கையை ரெண்டையும் இப்படி கிட்ட வச்சுக்கணும். இப்படி கிட்ட கிட்ட இப்ப ரெண்டு பக்கத்தாலே புஷ் பண்ணீங்க என்ன நடக்கும் போது இவனது அப்படியே மடி. ஸோ இதே சேம் ப்ரோசஸ் தான் கவசத்தடுகள் ரெண்டு பக்கம் ஒருங்கைகளை நடக்கும் போது இப்படி மடியும். ஒருங்குதல் என்று நாங்கள் அதை கருதி கொள்ளலாம். ஒருங்க மடிதல் ஒருங்குதல் எல்லாம் ஒரே கிடைக்குதா?
அப்ப சமச்சீர் மடிப்பு என்னன்னு கேட்டா, நாங்கள் ஏற்கனவே உருக்கள் படிச்சிருப்போம், மேத்ஸ்ல முக்கோணம் படிச்சிருப்போம். பாதியா வெட்டினா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கு. சதுரம் படிச்சிருப்போம், பாதியா வெட்டினா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப சமச்சீர்ன்னு சொல்றது ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற உருக்களை சொல்றது. அப்ப சமச்சீர் மடிப்பட்டா என்ன, ரெண்டு பக்கங்கள்லயும் ஒரே மாதிரியான மடிப்பு தன்மையை கொண்டிருக்கும் என்பது சமச்சீர் மடிப்பு. அதே போல சமச்சீரற்ற மடிப்பு என்னன்னு கேட்டா, ஒரு பக்கம் கூட இருக்கும், ஒரு பக்கம் குறை இருக்கும். அதாவது ஒரு பக்கம் மென்சாரா இருக்கும், இன்னொரு பக்கம் குதிச்சா இருக்கும். இப்படி ஏதோ ஒரு வகையில சமச்சீர் இல்லாம மடிப்புகள் உருவாகும் ஆயிருந்தா அதை நம்ம சமச்சீரற்ற மடிப்புன்னு சொல்லுவோம். இப்ப அடுத்த தலைகீழ் மடிப்பு என்ன சொல்லுவாங்க, சமச்சீரற்ற மடிப்பின் மீது மீண்டும் அமுக்க விசை தொழிற்படும் போது அதை நாங்கள் தலைகீழ் மடிப்புன்னு சொல்லுவோம். சமச்சீரற்ற மடிப்பின் மீது மீண்டும் அமுக்க விசை தொழிற்பட்டா அது எப்படி மாறும், தலைகீழ் மடிப்பா மாறும். ஒரு எக்ஸாம்பிள் வழியா கவனித்துக் கொள்ளும்போது, இப்ப கிடையா இருக்கிற மலை சமச்சீர் மலையா மாறிடுச்சு, சமச்சீர் மடிப்பா மாறிடுச்சு. இப்ப இந்த வலது கையில கூட ப்ரெஷரை கொடுக்கல, இது என்ன செய்யும், இப்படி சரி கூட சாய். அப்ப இது சமச்சீரற்ற மடிப்பா இருக்கு. இன்னும் சமச்சீரற்ற மடிப்பு திருப்பி ஃபோர்ஸ் வரைகளே நடக்குது, இது இன்னும் கொஞ்சம் சாய். இது தலைகீழ் மடிப்பா இருக்கு. இன்னும் ஃபோர்ஸ் வரைகள் என்ன செய்யும், இது இன்னும் சாயும், இது குடிந்த மடிப்பா இருக்கு. ஸோ இதான் நாங்க இருக்க சம்பவம். அப்ப குடிந்த மடிப்பண்டா என்னன்னா, தலைகீழ் மடிப்பின் மீது மீண்டும் அமுக்க விசைகள் தொழிற்படும் போது அது குடிந்த மடிப்புகளை உருவாக்கும். அதுக்கு பிறகு மேலே மடிபடுற ப்ரோசஸ் இதுக்கு மேல, அதாவது குடிந்த மடிப்பின் மீது மீண்டும் அமுக்க விசைகள் தொழிற்படு, இதுக்கு மேலே தாங்கலானாப்பான்னு சொல்லி இந்த மேலே என்ன செய்யும், உடைஞ்சிடும், வெடிச்சிடும். அந்த உதைப்புத்தளம் வழியே என்ன செய்யப்படும் கேட்டா, அச்சினூடாக வெடிக்கும். வெடிக்கக்குள்ள அது ஒரு பகுதி ஏதோ ஒரு தொலைவில் இருக்கும், இன்னொரு பகுதி இன்னொரு பகுதியில இருக்கும். டூ டிவிஷன். இது நாங்கள் மேலுதைப்பு மடிப்பு ஒன்று. அடுத்தது விசிறி மடிப்பு எப்படின்னு சொல்லி கேட்டா, கேள்வியே விட வெட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை காலன்றதா நான் அடிக்கடி ஜோகிரபியில சொல்ற விஷயம் இல்லையா. என்ன சொல்லுது, விசிறி வடிவத்துல மடிப்படைஞ்சு காணப்படக்கூடிய மடிப்புகள் விசிறி மடிப்புகள். கேள்வியே விடையாம மாத்துறது. மேல் மடிப்பு மடிப்பும் அதே மாதிரி கீழ் மடிப்பில் மடிப்பு பண்ணாங்கன்னா, இப்படி மேல் பக்கம் மடிகிறத மேல் மடிப்பட்டும், கீழ்பக்கம் மடிஞ்சா கீழ் மடிப்புன்னு சொல்லுவோம். இப்ப மேல் மடிப்புல இன்னும் இன்னும் மடிப்புகள் உருவாகும், கீழ் மடிப்புல இன்னும் இன்னும் மடிப்புகள் உருவாகும். மேல் மடிப்பில் மடிப்பு, கீழ் மடிப்பில் மடிப்பு, இதுதான் அந்த ப்ராசஸ். இப்ப இந்த விஷயம் எல்லாருமே விளையாட்டா ஃபாஸ்டா சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே ஸ்லோ கிளாஸ் இல்ல, இது ஃபாஸ்டா சொல்லியிருக்கிறேன். பட் தியரி கிளாஸ்ல நோட்ஸோட ஆறுதலா போகும். பட் இது ஸ்பீட் வே. இந்த நம்மளை இருக்கா பாருங்க. ஓகே, சரியா பிள்ளைகள்? ரைட். சோ அடுத்த பகுதிக்கு வாங்க, நாங்கள் எலிவிசைக்கு போகிறோம். எலிவிசையும் எலிவிசையாளவாத குறை, எலிவிசையும் எலிவிசையாளவாத குறைகளை பற்றி போகிறோம். முதலாவது பிள்ளைகள் வழியாக காணிச்சு கொள்ளும் எலிவிசையாளவாத ஒன்று, நாங்கள் சாதாரண குறை, அதை நாங்கள் நிலைக்குத்து குறைன்னு சொல்லலாம். இரண்டாவது சாய்வு குறை, மூன்றாவது நேர்மாறான குறை, நாலாவது பாறை பிதிர்வு, அஞ்சாவது வடிநிலத்தொட குறை. அடுத்த ஆறாவது மேலுதைப்பு குறை. ஏழாவது பிளவு பள்ளத்தாக்கு. இந்த பிளவு பள்ளத்தாக்க நாங்கள் மூன்றா பிரிக்கிறோம். ஒன்று சாதாரண பிளவு பள்ளத்தாக்கு,
இரண்டாவது அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு, அடுத்தது படிக்குறை பிளவு பள்ளத்தாக்கு. இப்ப 3 விதமான பிளவு பள்ளத்தாக்குகளை படிக்கிறோம். அப்ப இழுவிசைகள் என்னன்னு சொன்னால் 2 கவசத்தகடுகள் ஒன்றை விட்டு ஒன்று பிரியுது. உதாரணமா இவ்விடத்துல அமுக்க விசை இங்க இருந்து தொழிற்படுத்தல, இந்த பாதி அங்காலையும் அந்த பாதி அங்காலையும் போற மாதிரி இவ்விடத்துல வெடி கொண்டு உருவாகி 2 பக்கம் பிரிகிற சம்பவத்தை நாங்கள் விலகுதல் என்று. அப்ப இந்த விலகைகள் என்ன நடக்க போட்டா இடையில இருக்கிற பகுதி கீழே இறங்கும். இடைக்கு என்ன செய்ய போகுது? கீழே இறங்க போகுது. அப்ப அந்த கீழே இறங்குற நிலவுறதுக்கு நாங்கள் வச்ச பேர் தான் குறைகள். எல்லாருக்குமே விளங்கி இருக்கும் நம்புறோம். குறைகள் என்னண்டு எல்லாருக்குமே விளங்கி இருக்கும். அப்ப வடிவ கவனித்துக் கொள்வோம். முதலாவது நிலைக்குத்து குறை என்றால் கிடையாக அமைந்து காணப்படக்கூடிய பாறைப்படை ஒன்றுல அகவிசையின் காரணமாக, அதாவது இழுவிசையின் காரணமாக வெடிப்பானது நேர்குத்தாக ஏற்படுத்தப்பட்டு அதன் ஒரு பகுதி வளமையான நிலையிலிருந்து கீழிறங்கி காணப்பட்டால், அதற்கு வளமையான நிலையிலிருந்து கீழிறங்கி காணப்பட்டால் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? சாதாரண குறை அல்லது நிலைக்குத்து குறைன்னு சொல்லுவோம். நிலைக்குத்துன்னா செங்குத்தா தான் அதனுடைய வெடிப்பு ஏற்படும். இரண்டாவது சாய்வு குறை. சாய்வு குறை நடக்குது கிடையாக வேண்டி காணப்படும் இந்த பாறை படையில வெடிப்பு சாய்வாக ஏற்படுத்தப்பட்டு வளமையான நிலையிலிருந்து ஒரு பகுதி கீழே இறங்கி காணப்படுமா இருந்தா இதை நாங்கள் சாய்வு குறைன்னு சொல்லுவோம். அதே போல பாறை பிதிர்வு அதாவது நேர்மாறான குறை என்னன்னு கேட்டா சாய்வு குறைன்னு எதிர் ப்ரோசஸ். கிடையாக வேண்டி காணப்படுகின்ற பாறைப்படை ஒன்றுல வெடிப்பு சாய்வாக ஏற்படுத்தப்பட்டு வளமையான நிலையில் ஒரு பகுதி மேல் உயர்ந்து காணப்பட்டார். மேல் உயர்ந்து காணப்பட்டா இதை நாங்கள் சாய்வு நேர்மாறான குறைன்னு சொல்லுவோம். இந்த மூன்றும் எல்லாருக்குமே விளங்கியிருக்கோம். நிலைக்குத்தா வெடிப்பு ஒரு பக்கம் கீழே இறங்கினால் அதை நாங்கள் நிலைக்குத்து குறைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றா இப்படி 2 கவசத்தகடு இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். ஒரு பகுதி என்ன செய்து இழுவிசையால கீழே இறங்கிச்சு. இது நிலைக்குத்தா இறங்கிச்சுன்னு சொன்னா இது நிலைக்குத்து குறைன்னு சொன்னா. இதே சாய்வான ஆங்கிள் இப்படி இருக்கேங்க இப்படி இறங்கிச்சுன்னு சொன்னா இது சாய்வு குறைன்னு சொன்னாங்க. இதுதான் நாங்க நினைக்கிற ப்ரோசஸ். இதோடைய வணங்கி அடுத்ததுக்கு வாங்க. அடுத்தது கேட்டா பாறை பிரிவு. கிடையா அமைஞ்சு காணப்படக்கூடிய பாறைப்படையில 2 வெடிப்பு ஏற்படுத்தப்பட்டு அதனுடைய வளமையான நிலையிலிருந்து ஒரு பகுதி என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா மேல் உயர்ந்து காணப்பட்டதுன்னா அதை நாங்க சொல்லுவோம் பாறை பிரிவு. வெடிப்பு என்ன நடக்குது? 2 பக்கம் வெடிப்பு வரும் இழுவிசையால. அப்படி வெடிப்பு இருக்க அதுக்கு நடுப்பகுதி என்ன செய்யலாம்? மேல தள்ளப்படும். இதுதான் பாறை பிரிவு. அதே போல அடுத்த விஷயம் பாருங்க, வடிநில தொடர்பு. கிடையா இருக்கிற பாறை பணியில நிறைய வெடிப்புகள் அப்படி ஏற்பட்டு ஒழுங்கு மாறாக, அதாவது ஒரு ஒழுங்குல இல்லாம ஏறி இறங்குற மாதிரி அவனுடைய வெடிப்புகள் அமைஞ்சு காணப்படுகிறது. அதை நாங்க என்ன சொல்றோம்? வடிநில தொடர்புன்னு சொல்றோம். ஒழுங்கற்ற முறையில ஏற்ற இறக்கங்களோட காணப்படக்கூடிய இறக்கங்களை நாங்க சொல்றது வடிநில தொடர்புன்னு சொல்றோம். இதெல்லாம் இறங்கின பகுதியாக இருக்கு. ரைட்டா? அடுத்தது மேலுதைப்பு குறை. மேலுதைப்பு குறைக்கு நான் ஒரு ஸ்டார் பண்ணி விடுறேன். இது அமுக்க விசையால வந்த குறையாக இருக்கு. அப்ப அமுக்க விசையால வளமையா என்ன பிள்ளைகள் வருது? மடிப்புகள்லாம் வருது. ஆனா அமுக்க விசையால ஒரு குறையும் வருது சொல்லி இதுல பாக்குறேன். என்ன ஒன்று இருக்கு? அமுக்க விசையால இன்னும் ஒரு குறையும் வருது. அது அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு கேள்வியில வருது. மேலுதைப்பு குறை என்னன்னு கேட்டா கிடையா இருக்கிற பாறை பணியில, அதாவது ஏற்கனவே நான் சொன்ன தலைகீழ் மடிப்பு குனிந்த மடிப்பு எல்லாம் காய்ச்சினாங்க. குனிந்த மடிப்பு ஒன்றின் மீது மீண்டும் அமுக்க விசை தொழிற்படும் பொழுது என்ன நடக்கும் பொழுது அதனுடைய அச்சுத்தளம் வழியே உதப்புத்தளம் வழியே ஒரு பகுதி நிலமோ அல்லது ஒரு பகுதி பாறை பகுதியோ பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கீழ் இறங்கி காணப்பட்டா அதை நாங்கள் அமுக்க பிளவு மேலுதைப்பு குறை என்று சொல்லுவோம். கனதூரத்துக்கு கீழே இறங்கி இருக்கும். கீழே இறங்குறதுக்கு பேர் தான் என்ன? குறை என்றாலே கீழே இறங்கும். அதே போல பிளவு பள்ளத்தாக்கு. பிளவு பள்ளத்தாக்கு 3ஆ பிடிச்சுன்னா ஒரு சாதாரண பிளவு பள்ளத்தாக்கு, 2வது அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு, 3வது படிக்குறை பிளவு பள்ளத்தாக்கு. சாதாரண பிளவு பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டு கிடையா இருக்கிற பாறை படி 2 வெடிப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வளமையான நிலையிலிருந்து ஒரு பகுதி கீழே இறங்கி காணப்படும். அதுக்கு பேர் சாதாரண பிளவு பள்ளத்தாக்கு. இது கீழே இறங்கி
இது பாறை பிதிர்வுன்ற செயற்பாட்டுக்கு எதிரான செயற்பாடுன்னு வச்சுக்கோங்க. பாறை பிதிர்வுன்னா மேல வரும், பிளவுப்பட சாதாரண பிளவுப்படத்தாங்கன்னா கீழே வரும். அமுக்க பிளவுப்படத்தாங்கன்னா என்ன, கிடையாக அமைதி காணப்படுற பாறை படிவுல அமுக்க விசையின் காரணமாக இதெல்லாம் நடக்குது என்ன, இழுவிசையா. இதெல்லாம் என்ன, இழுவிசையா. இதே நடக்கும் போது அமுக்க பிளவுப்படத்தாக்குது கிடையாக அமைஞ்சிருக்கிற பாறைப்படையில அமுக்க விசையின் காரணமாக இரண்டு வெடிப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அதுல இருந்த ஒரு பகுதி கீழே இறங்கி காணப்படுமா இருந்தா அதை நாங்க என்ன சொல்றோம், அமுக்க பிளவுபடுத்தான்னு சொல்றோம். ரெண்டு படமும் உண்டுதான், ஆனா விசைதான் வேறு. இது இழு விசை, இது அமுக்க விசை. சொல்றா. அடுத்தது படிப்புரை பிளவுபடுத்தாக என்னன்னா, கிடையாக அமைந்திருக்கிற பாறைப்படையில ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வெடிப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அவற்றுக்கு இடையிலான பகுதிகள் ஒரு படி போன்ற அமைப்பில இறங்கி காணப்படுமா இருந்தா அதை நாங்கள் படிக்குறை பிளவு பள்ளத்தாக்கு. சோ இவ்வளவுதான் அமுக்க விசையோட தொடர்புடைய நில உருவங்களை நீங்கள் படிப்பது. இதுக்கு உதாரணங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்க உங்களுக்கு சொல்லி ஒரு டீச்சர்ஸ்கிட்ட கட்டாயம் படிப்பீங்க. அந்த டீச்சர்ஸ்கிட்ட மேக்சிமம் இதுல விஷயங்கள்ட்ட நீங்க அந்த தரவுகள் சேகரிப்பீங்க. நீங்கள் இப்படியான விஷயங்களை சேகரித்து படிச்சு கொடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல பிள்ளைகள் இன்றைக்கு கிளாஸஸ்ல உங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளா கொஞ்சம் கொஞ்சமா இருந்திருந்து லீவ் ஆகி போறாங்க. ஸோ இதுல இந்த விஷயம் என்னன்னு கேட்டா உங்க கிளாஸ் இல்லையா ஆயிடும் எனக்கு தெரியாது. ஆனால் எவ்வளவு தூரம் இந்த கிளாஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குன்றத சாட்ல சொல்லிட்டு நீங்கள் லீவ் ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச்.